ஸ்ரீரங்கத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்றவராக தான் ஜெயலலிதாவை தெரியும். ஆனா ஸ்ரீரங்கத்திற்கும் ஜெயலலிதாவிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அதை பத்தி இந்த தொகுப்புல பார்க்கலாம். ஜெயலலிதா கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் பிறந்தவர் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் அவரது பூர்வீகம் திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம். ஜெயலலிதா சிறுமியாக இருந்தபோது ஸ்ரீரங்கம் கிழக்கு சித்திரை வீதியில் உள்ள கோமல விலாஸ் இல்லத்தில் 3 ஆண்டுகள் வாழ்ந்தார். அப்போது வைணவர்களுக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலுக்கு பயந்து ஜெயலலிதாவின் தாத்தா ரங்காச்சாரி குடும்பத்தோடு கர்நாடக மாநிலத்திற்கு குடிபெயர்ந்தார். அங்கு மாண்டியா பகுதியில் வைணவர்கள் அதிகம் வாழும் மேலக்கோட்டையில் குடியேறினார். அவரது தாத்தா மைசூர் அரண்மனையில் மருத்துவராக பணியாற்றினார். அப்போதைய மைசூர் மன்னர் ஜெயச்சாமச்சந்திர உடையார் என்பவருடன் ரங்காச்சாரிக்கு மிகுந்த நட்பு உண்டானது. அந்த நட்பு காரணமாக தன் குடும்பத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஜெய என தொடங்கும் பெயர் சூட்டுவதை வழக்கமாக்கினார் ரங்காச்சாரி. இதனால் தான் தன் மகனுக்கு ஜெயராமன் என பெயர் சூட்டினார். ஜெயராமனும் தன் மகனுக்கு ஜெயக்குமார் எனவும் மகளுக்கு ஜெயலலிதா எனவும் பெயர் சூட்டினார். கடந்த 2011ஆம் ஆண்டு தேர்தலில் ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஜெயலலிதா முதல்வரானார். இதைத் தொடர்ந்து 5 முறை ஸ்ரீரங்கத்திற்கு வருகை தந்த ஜெயலலிதா தேசிய சட்டப்பள்ளி, இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம், மகளிர் தோட்டக்கலை கல்லூரி, பக்தர்கள் தங்கும் விடுதி, ஸ்ரீரங்கம் கோவில் புனரமைப்பு, காகித தொழிற்சாலை உள்ளிட்ட 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இழப்பு தங்கள் வீட்டு பிள்ளையை இழந்துவிட்டதை போன்று இருப்பதாக ஸ்ரீரங்கத்து மக்கள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீரங்கத்தில் அவங்க நின்று ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அவங்க எங்களுக்கு ரொம்ப நிறைய நல்லதெல்லாம் செஞ்சுருக்காங்க. எல்லாமே இந்த புதுசாக மேம்பாலம் கட்டி கொடுத்தது, இந்த தார் சாலைகள் அமைச்சு நல்ல ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் போட்டது, அறப்பணிகள் கோவிலில் அறப்பணிகள் நிறையா பண்ணது, அப்புறம் பேட்டரி காரெல்லாம் சொந்த செலவில் அவங்க வாங்கி கொடுத்து வயசானவங்களுக்கு இது பண்ணுது. அப்புறம் நிறைய பணிகள் நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. அவங்களோட நினைவு எங்களுக்கு அழிவே அழியாது. ஸ்ரீரங்கத்து வாசியாக நாங்கள் அவங்கள இழந்து ரொம்ப மனசு வேதனைப்படுறோம். ஜெயலலிதாவின் இழப்பு தங்களை பேர் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதாக ஸ்ரீரங்கத்து மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் திருச்சியின் பல்வேறு இடங்களில் அவரது புகைப்படத்தை வைத்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். எங்க பெத்தவங்களை கூட நாங்க இவ்வளவு தூரம் நேசிக்க மாட்டோம்ப்பா. பெத்தவங்களை கூட இவ்வளவு தூரம் நேசிக்க மாட்டோம். பெத்தவங்களை கூட இவ்வளவு நினைக்க மாட்டோம்ப்பா நாங்க. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்பட்ட இழப்பாகவே மக்கள் கருதுகின்றனர் என்பது மிகையல்ல. ஸ்ரீரங்கத்து செல்ல பிள்ளையாக இருந்து அவர் கொண்டு வந்த திட்டங்களை தொடர்ந்து நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் வேண்டுகோளாகவும் இருக்குது. ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் ஜோ மகேஸ்வரன், நியூஸ் 18 தமிழ்நாடு, திருச்சி.